ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கப்பா எங்கள் வீட்டில் என்னென்ன காய்கறி செடி இருக்குது, நாங்கள் என்னென்ன வச்சுருக்கோம், பழச்செடிகள் என்னென்ன இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், எல்லாமே இன்றைக்கி பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து ஒரு பொடலங்காய் கொடி. இந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கத்துலேருந்து வருது. ஸோ நாங்கள் இந்த இடத்துல காம்பவுண்டுக்கு ஒரு இது மாதிரி அமைச்சிருக்கோம், இது செடி ஏறுறதுக்கு. பொடலங்காய் ஒரு 4 செடி, பீர்க்கங்காய், சொரக்காய் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு செடியை நட்டியிருக்கோம். ஸோ எப்பயுமே கொஞ்சம் மாடியில தான் வைப்போம். இந்த வருஷம் ரோசஸ் நிறைய மாடியில வச்சனால, நாங்கள் தரையில இந்த மாரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். போன வருஷம் சொரக்காய் கூட தரையிலிருந்து தான் மாடிக்கு ஏத்தி விட்டோம். மிச்சம் மட்டும் தான் நாங்க மாடியிலேயே வச்சிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்ல உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கொடி காய்கறி, அதுவும் இந்த சீசன்ல நம்ம ரெடி பண்ணிக்கிரலாம். ஸோ பாருங்க எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு. செடி நல்லா ஆரோக்கியமா வளர்ந்துருக்கு. சரி பாருங்க, சின்ன சின்னதா ஆண் பூ விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு ஆகஸ்ட் 5ஆம் தேதி நாங்க விதைச்சோம். வந்து இப்போ வந்து பூ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மெயினா இந்த பூ நல்லா வந்து காயா உருவாகுறதுக்கு தேமூர் கரைசல் வந்து தெளிக்கலாம். நம்மகிட்ட தேமூர் கரைசல் ரெடி பண்ண முடியலன்னா மீன் அமிலம். ஸோ ஸ்டார்ட்டிங்கில வளர்ற ஸ்டேஜில அந்த செடிக்கு பஞ்சகாவிய நல்லா அது பஞ்சகாவியால ஃபுல்லா நைட்ரஜன் சத்து இருக்கு, இலை சத்து இருக்கு. ஸோ செடி வளரும்போது பஞ்சகாவியா குடுக்கலாம். ஸோ நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பாருங்க, இது வந்து ஒரு கோவக்கா கொடி. ஆல்ரெடி என்கிட்ட கோவக்கா பின்பக்கம் வச்சிருக்கேன். ஸோ அதுலேருந்து ஒரு குச்சிய வெட்டி இந்த இடத்துல வச்சேன். இப்போ இதுவும் வளர்ந்துருக்கு, காய் விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கோவக்காய் சீசன் கிடையாது. எப்பயுமே வந்து காய் இருந்துக்கிட்டே இருக்கும் கோவக்கால. எல்லாமே காய் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரூனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. செடிய நல்லா கவாத்து பண்ணி விட்டிங்கன்னா, திருப்பி தழுத்து திருப்பி காய் விடும். ஸோ எல்லா செடிகளுக்கும் இந்த ப்ரூனிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மீன் அமிலம் இத நான் வீட்டிலேயே தயாரிச்சேன். ஸோ நம்ம கடைக்கு போனா மீன் வந்து வேஸ்ட்டு மீன் அவங்க ஃப்ரீயாவே தருவாங்க. ஸோ அதில 1 கிலோ மீனுக்கு, மீனோட வேஸ்ட்டுக்கு 1 கிலோ வெல்லத்த கலந்து நான் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பால வச்சுட்டேன்னா, ஒரு 21 நாள் கழிச்சு ரெடி ஆயிடும். ஸோ இது ஆல்ரெடி 6 மாசம் ஆச்சு. பழைய மீன் அமிலம் தான். ஸோ இத தான் என்னோட காய்கறி செடி, பழச்செடிகளுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. நமக்கு எந்த செலவும் இல்ல. வெல்லம் மட்டும் தான். வெல்லம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி ரெடி பண்ணலாம். ஸோ மீன் அமிலம் வந்து ஒரு 30 எம்எல் ஒரு டேங்க்குக்கு நான் ஃபில் அப் பண்ணிக்கிறேன். ஃபில்லப் பண்ணிவிட்டு, ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவ ஸ்ப்ரே பண்ணுற செடிகளுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஸோ பாருங்க, இந்த ஸ்ப்ரேயர்ல ஒரு 2, 3 இது இருக்கு. இந்த மாரி மாத்திக்கிறலாம், பூ மாரி வரது. ஸோ ஸ்ப்ரேயர பத்தி கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்ப்ரேயர் வந்து இது V-Star கம்பெனியோடதுப்பா. ஸோ எல்லா அக்ரி ஷாப்ஸ்லயும் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க வாங்கிக்கிறலாம். அமேசான்லேயும் கிடைக்குது. ஸோ நெறைய கம்பெனிஸ் இருக்கு. நான் வச்சிருக்கிறது V-Star. நல்லா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 வருஷமா எனக்கு நல்லா யூஸ் ஆகுது. ஸோ பாருங்க, இந்த செடிக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது, நல்ல அந்த பூச்சி அந்த மாதிரி எதுவுமே வராது. இன்னொன்னு, பூச்சி செடி ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா, எந்த பூச்சியும் வராது உங்களுக்கு. ஸோ ஸ்டார்ட்டிங்லேயே நம்ம வந்து அந்த செடி நடும்போது பேஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் செடிக்கு எந்த நோய் தாக்குதலும் எங்களுக்கு வராது. ஸோ நாங்க எப்படி நட்டியிருக்கோங்கிறத அடுத்து நான் காமிக்கிறேன். ஸோ இது ஒரு காம்பவுண்டு. எங்க வீட்டோட காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் இடம் இருக்கு. இந்த இடத்துல நாங்க நட்டியிருக்கோம். ஸோ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே நாங்க இதுக்குள்ள நெறைய குப்பை போட்டிருக்கோம். ஸோ எங்க வீட்ல நெறைய மரச்செடிக இருக்கு. அதாவது இந்த வாழை மரத்த கூட முடிஞ்சதுக்கப்புறம் பீஸ் பீஸா பொடுசா வெட்டிட்டு, இதுக்கு அடியில போட்டிருக்கோம். நெறைய வந்து வேஸ்ட்டு, இலை, தழை அந்த மாரி குப்பை எல்லாமே இதுக்கு அடியில போட்டு மண்ண போட்டு மூடி வச்சுட்டோம். 6 மாசம் நல்லா மக்கிருச்சு. பாருங்க, அந்த செடியோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு. ஸோ ஆட்டுப்புழுக்க அதுவும் எங்களுக்கு இங்க கிடைக்குது. அதுவும் ஒரு மூடை உள்ள போட்டிருக்கோம். போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு, நாங்க ஒரு 6 மாசம் நல்லா ஊற வச்சுட்டோம். ஸோ பாருங்க, இந்த வாழை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இத பொடுசா வெட்டிடுவோம். வெட்டிட்டு மண்ணுக்கு அடியில புதைச்சு வச்சுருவோம். ஸோ நல்லா மக்கி அடுத்த சீசனுக்கு ரெடி ஆயிடும். ஸோ நோய் தாக்குதல் எதுவுமே இல்ல. செடி ஆரோக்கியமா வரும். ஸோ தொட்டியில வைக்கும்போதும் நல்ல ஒரு மண்கலவை குடுத்தீங்கன்னா, நோய் தாக்குதல் வராம செடி ஆரோக்கியமா வரும். ஸோ பீர்க்கங்காய் பாருங்க, ஒரே ஒரு கொடி தான். 1 போதும் எங்களுக்குன்னு நெனச்சுட்டு 1 தான் வச்சிருக்கோம். ஸோ வைக்க இடம் இல்ல. நெறைய வச்சாலும், நெறைய காய் வந்தாலும் என்ன செய்றதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் நாங்க மெயின்டெயின் பண்றோம்ப்பா எங்க செடிகளெல்லாம். இடம் கம்மியா தான் இருக்கு. இருக்கிற இடத்துக்குள்ள என்ன செய்ய முடியுமோ, அத நாங்க செய்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மீன் அமிலம், இந்த மாதிரி பஞ்சகாவியா இதெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது, செடி ரொம்ப நல்லா வரும். ஸோ மீன் அமிலம் சில பேருக்கு வந்து வெஜிடேரியனா இருப்பீங்க, ரெடி பண்ண முடியலன்னா, இந்த வாழைப்பழ தொலி இருக்கு பாருங்க, அத கூட இதே மெத்தட்ல நீங்க செய்யலாம். அது ஃபுல்லாவே உங்களுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ட். இது வந்து ஒரு தட்டக்கா. இப்ப தான் நட்டியிருக்கோம், வந்துகிட்டு இருக்கு. ஒரு 4 செடி மட்டும் போதும்னு வச்சிருக்கோம்.
ஸோ இந்த மாதிரி இது பாருங்க, நீங்க தரைக்கு கூட ஊத்தி விடலாம் மீன் அமிலத்த. நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ மீன் வந்து நமக்கு வேஸ்ட்டு தான். வேஸ்ட்டு மீனு நெறைய நம்ம கடைகள்ல சும்மாவே குடுப்பாங்க. வெல்லம் மட்டும் வாங்கி நீங்க ஊற வச்சுட்டீங்கன்னா, அது நல்ல ஒரு எஃபெக்ட். ஸோ என் கார்டன்ல காய்கறி செடிக்கு 2டே 2 தான் மெயினா வச்சிருக்கேன். மீன் அமிலம், இன்னொன்னு OWDC. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஓடபிள்யூடிசி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. ஸோ அது வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அத வச்சு நீங்க நெறைய இது ரெடி பண்ணலாம். ஸோ மக்க வைக்கிறதுக்கெல்லாம் ஓடபிள்யூடிசி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உமிய கூட நான் ஓடபிள்யூடிசி வச்சு தான் மக்க வைக்கிறேன். ஸோ இந்த இல, தழை எல்லாமே இந்த ஓடபிள்யூடிசி வச்சு தான் மக்க வைக்கிறேன். அத கூட நான் ஸ்ப்ரே பண்ணுவேன். 1:10 வந்து நான் அந்த தண்ணீல மிக்ஸ் பண்ணி இந்த செடிகளுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணா எந்த ஒரு பூச்சி தாக்குதல் வராது. செடி வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும். ஸோ ஒரு ரூ. 150க்கு ஒரு பாட்டில் மட்டும் நீங்க ஓடபிள்யூடிசி வாங்கிட்டீங்கன்னா, வாங்கி ரெடி பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா, கார்டன்ல இருக்க காய்கறி செடி, பழச்செடிகளுக்கு எல்லாம் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா. ஸோ நான் இத பின்பக்கம் ஒரு 2, 3 பழச்செடிகள் வச்சிருக்கேன். என்னென்ன வச்சிருக்கேங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ஒரு மாதுளை 2 வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாமே மாடியில தொட்டியில சின்ன சின்னதா இருந்தது. ஸோ மாடியில நெறைய செடிகள கொண்டு வந்து தரையில கொஞ்சம் தான் இடம் இருக்கு. அதில நாங்க நட்டி வச்சுட்டோம். நட்டி வச்சுட்டு தரையில வச்சதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பீடா பிக்கப் ஆகுது. பாருங்க, ஏற்கனவே மாதுளை நெறையா பறிச்சுட்டோம். இது இன்னொரு செடி. ஸோ ஒரு அத்தி ஒரு குச்சி மாரி தான் இருந்துச்சு தொட்டியில. அத கொண்டு போய் தரையில வச்ச உடனே மரமாட்டம் வந்துருச்சு. ஸோ இது பாருங்க, ஒரு அத்தி எவ்வளோ மரம் மாரி இருக்கு. இது ஒரு சீத்தாப்பழம் செடி இருக்கு. ஸோ சீத்தாப்பழம் இப்ப நெறைய காய் இருந்துச்சு. எல்லாத்தையும் பறிச்சுட்டு இப்ப திருப்பி ப்ரூன் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் ப்ரூனிங் இம்பார்ட்டன்ட் செடிக்கு. பாருங்க, ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ காய் வருதுன்னு. ப்ரூன் பண்ணாம விட்டுட்டிங்கன்னா, பூச்செடியா இருந்தாலும் சரி, பழச்செடி எந்த செடிக்கும் வந்து அடுத்த வந்து குரோத் இருக்காது. ஸோ எல்லாம் உங்களுக்கு பறிச்சு முடிச்சதுமே இந்த மாதிரி ஒரு ப்ரூன் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டார் ஃப்ரூட். ஸோ நெறைய பேர் காய்க்கல, காய்க்கலன்னு சொல்றீங்க. காரணம் வந்து செடி வந்து மெச்சூர் ஆகணும். மெச்சூர் ஆகுறதுக்கு முன்னாடி காய்க்காதுப்பா. ஸோ அதுக்குண்டான நேரம், காலம் வரணும். அந்த செடி எனக்கும் ஸ்டார் ஃப்ரூட்டு 2 வருஷம் ஒண்ணுமே வரல. இப்ப திடீர்னு ஒரு சீசன்ல நல்லா பூ பூத்து இந்த வருஷம் தான் இந்த அளவுக்கு காய் வந்திருக்கு. ஸோ நான் கூட நெனச்சேன் இந்த செடி பூக்கவே பூக்கலையே என்ன செய்றதுன்னு. அது பாட்டுக்கு விட்டுட்டோம். தானாவே உங்களுக்கு வந்து அது பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு ஒரு டைம் வரணும் உங்களுக்கு. மெச்சூர் ஆகணும். தண்டு கனமா வரணும். ஸோ மாடியில இருந்த ஒரு சப்போட்டா செடி தொட்டியில இருந்துச்சு. கொண்டு வந்து தரையில இப்போ வச்சுட்டோம். இன்னொரு செடி தொட்டியில தான் இருக்கு. ஸோ இந்த எல்லாம் இன்னும் மாடியில வச்சு மெயின்டெயின் பண்ண முடியாது. ஸோ ஒரு மிதி பாவக்கா இது வந்து தரையில தானா வருது. போன வருஷம் நாங்க போட்ட கொடியிலருந்து விழுந்த விதையில தானாவே முளைச்சு வருது. ஸோ பாருங்க, எல்லா செடிகளுக்குமே மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்றேன். இந்த அத்தி பாருங்க மரமாட்டம் வந்துருச்சு. நெறைய காய் விடுது. ஸோ தொட்டியில இருக்கிறம்போது இந்த அளவுக்கு இல்ல. தரையில வச்ச உடனே நல்லா இலை பெருசு பெருசா வருது. நல்லா வந்து காய் காய்க்குது. ஸோ இப்படி தான்ப்பா நாங்க மெயின்டெயின் பண்றோம். தர செடிகளுக்கும் நெறைய குப்பை தான். இது ஒரு சுண்டக்காய் செடி இருக்கு. அப்பக்கப்ப குழம்புக்கு எனக்கு யூஸ் ஆகுது, குழம்பு வைக்கிறதுக்கு. தரையில இருக்கிற செடிக்கு வெறும் குப்பை தான். இலை குப்பை நெறைய, அந்த செடியில விழுகிற குப்பையே போதுமானது உரம். ஸோ நீங்க WDC இருந்துச்சுன்னா, அந்த குப்பை மேல நீங்க தெளிச்சு விட்டீங்கன்னா, சீக்கிரம் மக்கிரும் உங்களுக்கு. ஸோ அது மக்க மக்க அந்த செடிக்கு சத்து குடுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு செடிய ப்ரூன் பண்ணும்போது பாருங்க, இது ஒரு கொய்யா மரம். இது ஒரு 5 வருஷம் ஆன மரம். இது ஒரு திராட்சை கொடி. இது வச்சு ஒரு 2, 3 வருஷம் இருக்கு. ஸோ இந்த மாரி குப்பைய வந்து தரையில அப்படியே நாங்க போட்டு வச்சுர்றோம். அதுவே மக்கி செடிக்கு உரமா குடுத்துருது. இது ஒரு மருதாணி செடி. ஸோ எங்க தலைக்கு நாங்க டை எதுவும் போடுறதில்ல. இந்த மருதாணி இல தான் எங்க தலைக்கு அரைச்சு நாங்க போட்டுக்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் நல்லா இருக்கு. ஸோ பாருங்க, இப்படி தான் நாங்க மெயின்டெயின் பண்றோம் எங்க செடிகளெல்லாம். இது ஒரு ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு. இப்ப தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் பூ பூக்கல. இது கேபிஎஸ்ல வாங்குனது தான். இதுவும் தொட்டியில இருந்தது. சின்ன செடியா இருந்துச்சு. இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ நம்ம வந்து நல்ல ஒரு இந்த மாதிரி மீன் அமிலம், இந்த மாரி இது ஒரு கருவேப்பிலை செடி. இது வந்து வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை இருக்கு என்ட்ட. இடம் சின்னது தான். ரொம்பலாம் இல்ல இடம். இருக்கிற இடத்துக்குள்ள எல்லாத்தையுமே போட்டுட்டோம். நெறைய குப்பைகள தான் அதுக்கு அடியில போட்டு வச்சுர்றோம். எங்க வீட்டு குப்பை, அதாவது காய்கறி குப்பை,
போட்டுட்டு ஓடபிள்யூடிசி தெளிச்சிடுறோம். இது ஒரு பப்பாளி மரம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பாருங்கள், இது ஒரு சப்போட்டா தொட்டியில் இருக்குது. இதையும் கொண்டு போய் தரையில் நடப்போகிறோம். ஸோ ஒவ்வொரு செடிக்கு உரம் கொடுக்கும்போது அடுத்த ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன்ப்பா. இதுவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு. சரி, எப்படி உரம் கொடுக்கணும், என்னென்ன உரம் கொடுக்குறோங்கிறதையும் சொல்லிடுறேன் நான். ஸோ நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை செடிகளுக்கு உரம் கொடுப்போம். அந்த மாதிரி என்னென்ன கொடுக்குறோம், என்னென்ன மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோங்கிறத சொல்கிறேன். ஸோ மீன் அமிலம் வந்து 10 டேஸ்க்கு ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணுவோம் செடிகளுக்கு. ஒரு நல்ல எஃபெக்டிவ் இருக்கும். மீன் அமிலம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி சீவீட் லிக்விடு மைக்ரோ 7 மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாடியில் ஒரு 2 செடி வச்சுருக்கேன், ட்ராகன் ஃப்ரூட். இதுவும் அப்பைக்கப்போ எனக்கு பழம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது தொட்டியில் தான் வச்சுருக்கேன். தொட்டியில் வச்சுருந்தாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டு. கடையில் வாங்கினா இந்த அளவுக்கு டேஸ்ட் கிடையாது. ஸோ நம்ம வீட்டில் ஆர்கானிக்காக வளர்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டு. ஸோ ட்ராகன் ஃப்ரூட் ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாம். ஒரே ஒரு கட்டிங்ஸ் இருந்தால் போதும். நீங்கள் கடையில் ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு செடியை வாங்கி தொட்டியில் வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு க்ரோத் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பழம். நிறைய எங்களுக்கு அப்பைக்கப்போ பூ பூக்குது. இந்த பழம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ டைம் வேணும். செடி வந்து மெச்சூர் ஆனால் தான் பழம் கொடுக்கும்ப்பா. அது வரைக்கும் நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். அது மெச்சூர் ஆனதுக்கப்புறம் தானாக பழுத்து பூ விடும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.